இப்போ தூக்கத்தில் விந்து வெளியேறுச்சுன்னா அப்போ அந்த ஆணுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஒரு குற்றம் செய்யும்போது ஏற்படுகிற உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சி. குற்றம் செய்தால் என்ன ஆகும்? தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். குற்றவாளிகளுக்கு எப்போவுமே தாழ்வு மனப்பான்மை தான் இருக்கும், இழிவு மனப்பான்மை இருக்கும். அப்போது ஒரு ஆணுக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறுதுன்னா அப்போ அன்றைய தினம் ஃபுல்லாக அவன் குற்ற உணர்ச்சியிலே தான் இருப்பான், ஒரு குழப்பத்தில் இருப்பான். என்ன காரணம், எதனால் வருது, அல்லது நம்ம அதுவும் பார்த்திங்கன்னா குற்ற உணர்ச்சி ஏன் வருதுன்னா ஒரு கெட்ட கனவு வரும் உங்களுக்கு விந்து வெளியேறதுனாலே. அப்போ ஏதோ ஒரு அந்நிய பெண்ணோடு உடலுறவு வைத்துக்கொள்வது போல் ஒரு கனவு வந்திருக்கும், அதனை தொடர்ந்து தான் அவனுக்கு விந்து வெளியேறியிருக்கும். அதனால் அது ஒரு குற்றமாக, அது ஒரு குற்றம் தானே. ஒரு தவறான உடலுறவில் கனவில் ஈடுபடுவது ஒரு குற்றம் தான், கனவில் தான் வருது, இருந்தாலும் அது ஒரு குற்றமாக. அதனால தான் நமக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. அப்படி விந்து வெளியேறும்போது அன்றைய தினம், அதற்கு மறுநாள் தினம், 2 நாளும் அவங்க மன சோர்வோடு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சோர்வு இருக்கும். அவங்க செய்கிற செயலில் ஒரு உயர்வு மனப்பான்மை இருக்காது, ஒரு மிடுக்கு இருக்காது, தன்னை உயர்வாக நினைக்க முடியாது. தூக்கத்தில் விந்து வெளியேறும் பொழுது, விந்து வெளியேறுகிற அன்றைய தினம் காலை, இப்போ நைட்டு விந்து வெளியேறிச்சு, மறுநாள் காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போயிட்டாங்க அல்லது ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, படிக்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஓரிரு நாட்கள் அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கும். ஒரு தன்னை உயர்வாக நினைக்கிற மனப்பான்மை என்பது இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா விந்து வெளியேறது எதனால் வெளியேறுது? சும்மா வெளியேறது விந்து. அப்போது ஒரு கனவு வரும் தூக்கத்தில். அந்த கனவில் உனக்கு உரிமை இல்லாத ஒரு அந்நிய பெண்ணோடு நீ உடலுறவு வைத்து கொள்வது போல் கனவு வரும், அல்லது கட்டி பிடிப்பது போல், அல்லது அவளது நிர்வாணத்தை பார்ப்பது போல் ஒரு கனவு வரும். அந்த கனவை தொடர்ந்து தான் உனக்கு அந்த விந்து வெளியேற்றம் என்பது நடக்கும். அப்போது நமக்கு தெரியாத அந்நிய பெண், அப்போ கண்டிப்பாக அது உனக்கு உரிமை இல்லாத ஒரு அந்நிய பெண், அவளோட தப்பு பண்ணுற மாதிரி ஒரு கனவு வரும், யாருக்கும் தெரியாமல் தப்பு பண்ணுற மாதிரி ஒரு கனவு வரும். அந்த கனவை தொடர்ந்து தான் உனக்கு விந்து வெளியேற்றம் நடக்கும். அதுதான் உனது குற்ற உணர்ச்சிக்கு காரணம். நம்ம ஒரு தவறு செய்கிறோம், ஒரு குற்றம் செய்கிறோம், அதுதான் அந்த குற்ற உணர்ச்சிக்கு காரணம். யாருக்கும் இந்த விந்து வெளியேற்றம் என்பது, அந்த விந்து வெளியேறும்போது ஒரு கனவு வருதில்ல, அந்த கனவில் அவனது மனைவியோடு உடலுறவு வைத்துக் கொள்வது போல் கனவு வராது. ஏன்னா மனைவியோடு வைத்துக்கொள்வது என்பது சரியான உறவு, அது தப்பான உறவு கிடையாது. அங்கே உனக்கு உரிமை இருக்குது, அதை கனவுல தான் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அதை நிஜத்தில் நீ பண்ணிவிடுவேன். அப்போது உனக்கு கனவுன்னு வர்றது உன்னால் முடியாத ஒரு விஷயம், அல்லது உனக்கு கஷ்டமான ஒரு விஷயம். இது அந்நிய பெண், யாருன்னே தெரியாதவங்க தப்பு பண்ணுறது, தப்பு யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கனவு தான் உனக்கு வரும். ஈஸியாக இருக்கிறது உன் மனைவியோட உடலுறவு வச்சுக்க, அது உனக்கு கனவாக வரணுங்கிற அவசியம் கிடையாது. அது நீ ஈஸியாகவே நிஜத்திலே பண்ணிவிடுவேன். அதனால் எது உனக்கு கஷ்டமாக இருக்கோ அதுதான் உனக்கு கனவாக வரும். எது கஷ்டம், தப்பான உறவு தான் கஷ்டம். மனைவியோடு உடலுறவு வைத்துக்கொள்வது கஷ்டம் கிடையாது, அது ஈஸி, நினச்ச உடனே பண்ணலாம் அவளுடைய விருப்பம் இருந்தால். ஆனால் ஒரு அந்நிய பெண்ணோடு நீ உடலுறவு வைத்துக்கொள்வது என்பது உனக்கு யாருன்னே தெரியாது, அல்லது உரிமை இல்லாத ஒரு பெண். அப்போ தப்பு பண்ணுறது தான் கஷ்டம். எது கஷ்டம்? தப்பு பண்ணுறது அதுதான் கனவாக வரும். கனவுகள் எல்லாமே கடினமானதாக தான் இருக்கும். நீங்கள் எதை கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கனவு காணுவீங்க, அதைத்தான் கனவு காணுவீங்க. அப்போ அந்த தவறான உடலுறவு தூக்கத்தின் போது உனக்கு வருகிறது, அது ஒரு கடினமான ஒரு நடைமுறை, தவறான உடல். அப்போ தான் உனக்கு விந்து வெளியேறுது. அப்போ நம்ம விந்து வெளியேறும்போது ஒரு குற்ற உணர்ச்சி, நம்ம தப்பான ஒரு நினப்பு நமக்கு வந்துருச்சு, தப்பான ஒரு கனவு வந்துருச்சு, அதுதான் உங்களுடைய குற்ற உணர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. அப்போ அந்த குற்ற உணர்ச்சியை தவிர்க்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நிஜ வாழ்க்கையில் உங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ, அல்லது நீங்கள் தனியாக இருந்தால் கூட ஒழுக்கமாக இருங்க. நிஜ வாழ்க்கையில் ஒரு தப்பான கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கவே கூடாது, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும். இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்ட கனவுகள் வராது. ஆனால் விந்து வெளியேற்றம் என்பது கண்டிப்பாக அது நடக்கும், மாதத்தில் ஒரு வாட்டியாவது நடக்கும். ஆனால் கனவுகள் இல்லாமல் நடக்கும். கனவுகள் இல்லாமல், அது போன்ற கெட்ட கனவுகள் இல்லாமல், வெறுமனே ஒரு அழுத்தம் ஏற்பட்டு இந்த விந்து வெளியேற்றம், ஒருத்தன் உடலுறவிலே ஈடுபடாமல் தனிமையில் வாழ்கிற ஒருத்தன், அவன் சுயன்பம் பண்ணுறது கிடையாது, ஆபாச படம் பார்க்குறது கிடையாது, ஆபாசமாக பேசுறது கிடையாது, ஒழுக்கமாக இருக்கிற ஒருவருக்கு ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியாவது விந்து வெளியேற்றம் நடக்கும். ஆனால் கனவுகள் வராது, கனவுகள் இல்லாமல் நடக்க வேண்டும். அப்படி அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்காது. அந்த குற்றம் இதுதான் இறுதியான நடைமுறை. விந்து வெளியேற்றம் என்பது இரவில் நடந்து தான் தீரும். இது பெண்களுக்கும் நடக்கலாம். அந்த உச்சக்கட்டம், உடலுறவின் உச்சக்கட்டம், அது பெண்களுக்கும் ஒரு கனவுகள் மூலமாக நடக்கலாம். இது பெண்களுக்கும் அப்படியே பொருந்தும். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, அது பெண்களுக்கும் அப்படியே பொருந்தும். பெண்களுக்கும் அதுபோன்று நடந்தால் கனவுகள் இல்லாமல் நடக்க வேண்டும். அப்போ அது குற்ற உணர்ச்சியாக, அதனால் ஏற்படும் குற்ற உணர்ச்சியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். இதுதான் உயர்ந்த நிலை. இந்த நிலையை நம்ம அடையணும். அதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை, உணவில் ஒழுக்கம் தேவை.
ஒழுக்கமான வாழ்க்கை என்பது உணவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதழைகள் இதை வந்து பச்சையாக சாப்பிட்ணும். சமைச்சு சாப்பிடக்கூடாது, உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது, மசாலா சேர்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு உணவு முறை நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கெட்ட கனவுகள் வராது. குற்ற உணர்விலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உணவில் முதல்ல குற்றம் பண்ணுறோம். நம்ம குற்ற உணர்ச்சியோடு தான் சோறு சாப்பிட்றோம். ஏன்னா அதுவே ஒரு குற்றம். சோறு சாப்பிட்றதே ஒரு குற்றம், மாமிசம் சாப்பிட்றதே ஒரு குற்றம். குற்ற உணர்ச்சியோடு தான் நம்ம மாமிசம் சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் அந்த குற்ற உணர்ச்சி தான் ஏனைய அனைத்து குற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. வேறு என்னென்ன குற்றங்கள்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் இந்த உணவில் நாம் செய்கிற குற்றம் தான் காரணமாக இருக்கிறது. உணவுகளில் நாம் குற்றங்களிலிருந்து விடுபட்டு விட்டால் அதன் பிறகு நம்ம எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டுரும், எல்லா குற்றத்திலிருந்து விடுபட்டுரும். உணவில் உங்களுக்கு குற்றம் இல்லை என்றால் நீங்கள் வேறு எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது. உணவில் நீங்கள் குற்றம் செய்தால் உங்களால் குற்றம் செய்யாமல் இருக்க முடியாது. உணவில் குற்றம் என்பது என்னது? அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதை சாப்பிடுவது, அப்புறம் உப்பு கலந்து சாப்பிடுவது, மசாலா போட்டு சாப்பிடுவது. இதுதான் உணவில் நாம் செய்கிற குற்றம். உணவில் குற்றத்தை நீக்கினால் குற்றமற்ற உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதுதான் குற்றமற்ற உணவு. இதை பச்சையாக சாப்பிட வேண்டும். இதுதான் குற்றமற்ற உணவு. அப்போ அதே நேரத்தில் வந்து சமைத்த உணவு எப்படின்னா எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை தான் சமைக்கணும். கருணக்கிழங்கு பச்சையாக சாப்பிட முடியாது, அப்போ அதை நீங்கள் சமைக்கலாம். இந்த மாதிரியான ஒரு உணவு முறை வரும்போது மனிதர்கள் குற்றங்களிலிருந்து விடுபட்டு உணவில் குற்றங்களிலிருந்து விடுபடும் போது ஏனைய அனைத்து குற்றங்களிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு குற்றம் தான். நம்ம குடிசையில் வாழணும், இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடத்தில் வாழ்வதே ஒரு குற்றம். இந்த உலகத்தில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம உணவில் வந்து குற்றம் செய்து கொண்டு தான் இருப்போம். அதனால் வந்து நம்ம குற்றமற்றவராக மாற வேண்டுமென்றால் இயற்கையோடு இணைந்து காடுகளில் எளிமையாக குடிசைகளில் வாழ வேண்டும். வெறுங்காலோடு நடந்து செல்ல வேண்டும். பள்ளிக்கூடம்லாம் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. ஒரு எளிமையானவராக பிற உயிரினங்களைப் போல காடுகளில் வாழ வேண்டும். அதுதான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. அந்த குற்றமற்ற வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இயற்கையோடு இணைந்து வாழும்போது நமக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆபத்து வரக்கூடாது, பாதுகாப்பாக வாழணும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பாதுகாப்பை பிற உயிரினங்கள் நம்மை வேட்டையாடி விடக்கூடாது. அதற்காக ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக நம்ம அளவுக்கு அதிகமான வலிமைகளை ஏற்படுத்தி இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றுகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்குது. இது குற்றமாக இருந்தால் கூட நியாயமான காரணம் இருக்கிறது. எதிர்கால மனித இனம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூமியை நமக்கு சாதகமாக இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற எந்த ஒரு உயிரினத்தையும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் அகற்றணும். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு.